ஸோ பெண்களுக்கு வந்து மெயினாக இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன ஃபேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி அண்ட் தைராய்டு ஒபிசிட்டி. ஃபேஸில் முடி வளருது, இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறது, அதுக்கப்புறம் இல்லை ஓவர் ப்ளீடிங் இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது உங்களோட டயட் வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. அப்போ உங்களுக்கு தேவையான மேக்ரோநியூட்ரியன்ஸ் மைக்ரோநியூட்ரியன்ஸ் ரெண்டுமே பாடியில் வந்து கிடைக்காம இருக்கிறதுனால இது ஒரு காரணமாக இருக்குது. இரு கைகளையும் மேலே தூக்கிட்டு எக்ஸேல் பண்ணிவிட்டு மெதுவாக கைகளை கீழே கொண்டு வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணுற மாதிரி கைகளை நல்லா முன்ன நீட்டிக்கணும். உங்களுடைய தலை இரு முட்டிகளுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய இரு கைகளையும் உங்களோட இடுப்பு எலும்பு சப்போர்ட்டோட நல்லா உயர தூக்கணும். இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் தூக்கும்போது தான் உங்களுடைய பிளட்டு உங்களுடைய நெக்குக்கு நல்லா போகும் உங்களுக்கு. ஸோ அப்போ தைராய்டு ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை மெதுவாக பின்னோக்கி உங்களுடைய கால்களை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய இடது கைகளையும் மெதுவாக திருப்பி உங்களுடைய இன்னொரு காலையும் பிடிச்சிருங்க. ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் பிருந்தா, டயட்டீஷியன் அண்ட் யோகா ட்ரெய்னர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பெண்களுக்கான டாபிக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உலகமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இந்த ஸ்பீடான உலகத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெண்கள் வந்து நிறைய பேர் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ பெண்கள் நிறைய வேலைக்கு போகும்போது அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிற பெண்களும் இல்லாமல் வீட்டில் இருக்க பெண்களும் வந்து அவங்களை கவனிச்சிக்க வேண்டிய டைம் இல்லாதனால என்னாச்சுன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஃபுட்டு எல்லாமே மாறிடுச்சு. அதனால் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ பெண்களுக்கு வந்து மெயினாக இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன ஃபேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி அண்ட் தைராய்டு ஒபிசிட்டி. இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேருக்கு தான் அப்போ பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வரும். இன்றைக்கி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து பிசிஓடி தைராய்டு ஒரு காமன் ப்ராப்ளமாகவே ஆயிடுச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், ஸோ இதுக்கான டயட்டு, இதுக்கான யோக பயிற்சி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிசிஓடி பார்க்கலாம். பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ், இது எதனால் வருது அப்படின்றது பார்க்கலாம், ஏன் வருது அப்படின்றதும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்றதே நம்ம எப்போ வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தைங்க வந்து காலேஜ் போகும்போதோ இல்லை ஆஃபீஸ் போகும்போதோ அவங்களுக்கு நான் சொல்கிற இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தாலே நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட டயக்னோஸ் பண்ணிவிட்டு இருக்கா என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சொல்கிற டயட்டையும் அந்த யோக பயிற்சி நீங்கள் பண்ணிங்கனாலே சரியாகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ரோஜன் செக்ரேஷன் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹைப்பர் ஆண்ட்ரோஜன் செக்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் முடி வளருது, இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறது, அதுக்கப்புறம் இல்லை ஓவர் ப்ளீடிங் இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த ப்ராப்ளம் வரும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டே ஒரு டயக்னோஸ் பண்ணிக்கணும். இருக்கா என்ன அப்படின்றது, பிசிஓடி நம்மளுக்கு இருக்கா இல்லைன்றது ஒரு டாக்டர்கிட்ட போய் டயக்னோஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த டயக்னோஸ் எப்போ பண்ணால் ஒரு 6 months ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிசிஓடி ப்ராப்ளத்துலேருந்து முழுமையாக வெளியே வர முடியும். ஒன்ஸ் நீங்கள் பிசிஓடி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மட்டும்தான் நம்மளுக்கு இதுலேருந்து வெளியே வர நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸோ நிறைய பேர் இதுக்கு வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸ் தான் வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் நினச்சிட்டு அதை எடுத்துகிட்டே இருக்காங்க. ஆனால் அதனால் டெம்பரவரியாக மட்டும்தான் உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியும். உங்களோட ஃபுட்டும் எக்ஸசைஸும் இருந்தால் மட்டும்தான் பிசிஓடிலேருந்து உங்களால் வெளியே வர முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பிசிஓடி எதனால் வருது பார்த்தீங்கன்னா ஹை கார்ப்ஸ் ஃபுட்டு, ஜங்க்ஸ் ஃபுட்ஸு, நிறைய இப்போது மைதா ஐட்டம்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது உங்களோட பிசிஓடிய லெவல் இன்னும் அதிகமாகும்போது இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப அதிகமாகும். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபுட்டில் வந்து நீங்கள் உங்களோட ஜங்க்ஸு, கார்பனேட்டட் ஃபுட்ஸு, ஹைலி ஃபேட்டி ஃபுட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஓரளவுக்கு இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரியன்ட் லெவல் வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. நீங்கள் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது உங்களோட டயட் வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. அப்போ உங்களுக்கு தேவையான மேக்ரோநியூட்ரியன்ஸ் மைக்ரோநியூட்ரியன்ஸ் ரெண்டுமே பாடியில் வந்து கிடைக்காம இருக்கிறதுனால இது ஒரு காரணமாக இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபுட்டு உங்களை இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைலி கால்சியம் அயன் ரிச் ஃபுட் இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி சாப்பிடணும். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம
ஒரு பேரண்ட்ஸோட ரோல், அதுவும் மெயினாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம தான் எல்லாரோட வளர்ச்சிக்கும் ரொம்ப மெயினாக இருப்போம். ஆனால் நம்ம கவனிச்சிக்க மாட்டோம். பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டு என்ன ஃபுட்டு நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும்தான் சாப்பிடுவோம். அதில் எவ்வளோ நியூட்ரியன்ட் இருக்குது என்னன்றதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்குன்னு ஒரு கால்சியம், அயன், மைக்ரோ நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட்ஸ் என்ன இருக்குன்றதை செலக்ட் பண்ணி கரெக்டான டயட் உங்கள் ஃபுட்டில் எடுத்தால் மட்டும்தான் இதுலேருந்து வெளியே வர முடியும். பிசிஓலேருந்து வெளியே வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். உங்களோட வெயிட் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸ் வந்து உங்களோட பிஎம்ஐ ரேட்டுன்னு சொல்லுவாங்களா, உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். உங்களோட அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுடைய பிசிஓடி லெவலை வந்து உங்களுக்கு குறைக்க முடியும். நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்தோம், அதோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். நம்ம ஒர்க்கிங் உமன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒர்க் முடிஞ்சோன்னே நைட் வீட்டுக்கு வந்துட்டு என்ன இருக்கோ சாப்பிடுவாங்க. அதோட ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருக்கும். ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் சேர்த்து ஸ்லீப்பும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஹெல்த் நல்லாயிருக்கும். அடுத்தது பிசிஓடி மாதிரி இன்னொரு மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்கு மேலே தான் ஜென்ஸுக்கோ இல்லை லேடிஸ்க்கோ நம்மளுக்கு வரும். இன்றைக்கி உமன்ஸுக்கு பிஃபோர் ஒரு 20 இயர்ஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து தைராய்டு ப்ராப்ளம்னால பார்க்குறாங்க. தைராய்டு வந்து ஹைப்பர் தைராய்டும் இருக்குது, ஹைப்பர் தைராய்டும் இருக்குது. ஸோ ஹைப்பர் தைராய்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தைராய்டு கிளாண்டில் வந்து தைராய்டினோட செக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக செக்ரேஷன் ஆகும்போது நம்மளோட மெட்டபாலிசம் ரேட்டும் பாடியோட ஃபங்க்ஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயங்கரமாக வெயிட் லாஸ் இருக்கும், ஹேர் லாஸ் இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், பாடி ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஹைப்பர் தைராய்டிசமில் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதே மாதிரி ஹைப்போ தைராய்டிசமில் எப்படி இருக்கும்னா, உங்களுடைய தைராக்சின் செக்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்மளோட பாடி வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட பாடி வெயிட் எதனால் அதிகமாகுதுன்னே நம்மளுக்கே தெரியாது. ஸோ இதில் நீங்கள் டயட் கண்ட்ரோல் எது பண்ணாலுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதில் பால்பிட்டேஷன் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு எனக்கு தைராய்டு வரும்போது ஹைப்போ தைராய்டா ஹைப்பர் தைராய்டுன்னு தெரியல உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ பொதுவாக நான் வந்து தைராய்டுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிட்லாம், இதுக்கு என்ன யோகா பயிற்சி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயினாக கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி இந்த மாதிரி ஃபுட்ஸு இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஓவரால் தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷனையே பாதிக்கும். ஸோ உங்களோட டயட்லேருந்து இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிங்கனாலே தைராய்டு ஃபங்க்ஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட டயட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்லி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அடுத்தது லெமன், விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி எடுத்துகிட்டே வந்தீங்கனாலே கிளாண்டோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபுட்டை தாண்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம் தைராய்டு கிளாண்டுக்கு. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது அந்த தைராய்டு கிளாண்டில் பிளட் சர்க்குலேஷன் நல்லா போய் செக்ரீஷன் நல்லா கரெக்டாக நார்மல் லெவலில் இருக்கும். ஹைப்பரும் போகாமல் ஹைப்பரும் போகாமல் நார்மல் லெவலில் இருக்கும். அப்போ வந்து உங்களுடைய பாடி மெட்டபாலிசம் ஃபங்க்ஷனே கிராஜுவலாக கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். இப்போது நான் பெண்களுக்கான 2 முக்கியமான பிரச்சனைகளை சொன்னேன். ஒன்று பிசிஓடி, இன்னொன்று தைராய்டு. அதில் பிசிஓடிக்கு எப்படி நம்ம யோகா பயிற்சி வீட்டிலே பண்ணி எளிமையாக பண்ணி அதுலேருந்து வெளியே வரலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது பிசிஓடிக்கான யோகா ஆசனங்களை நம்ம பார்க்கலாம். இதில் எளிமையாக செய்யக்கூடிய 3 ஆசனங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவாங்க, பதங்காசனா. ஸோ பட்டர்ஃப்ளை போஸ் எந்த ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். முடிஞ்சதுக்கப்புறம் சாந்தி ஆசனம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பதங்காசனை பார்க்கலாம். தரை விரிப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் சுகாசன போஸில் உட்காந்துக்கோங்க, சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 2 கால்களையும் முன்னோக்கி மெதுவாக ஒன்றா சேர்க்குற மாதிரி 2 கால்களோட பாதங்களை மட்டும் முன்னோக்கி 2ம் ஒன்றா சேர மாதிரி வச்சுக்கோங்க. கால்கள் கொஞ்சம் அகண்டு இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய 2 கைகளையும் பாதங்களோடைய முன்னாடி கைகளை நல்லா கோர்த்து வச்சுக்கோங்க. கோர்த்து வச்சுட்டு மெதுவாக உங்களுடைய 2 கால்களையும் பட்டாம்பூச்சி எப்படி அதோட சிறகு அடிக்குமோ அதே மாதிரி கால்கள் 2ஐயும் கீழேயும் மேலேயும் நீங்கள் கொண்டு வந்து அசைக்கணும். இந்த அசைவை வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிகிட்டே போகணும். இந்த ஆசனம் செய்கிறது வந்து உங்களோட யுட்ரஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்களோட யூரினரி ட்ராக்குக்கும் ரொம்ப நல்ல ஆசனமாக இருக்கும். 2வது ஆசனம் பார்த்தீங்கன்னா பிசிஓடிக்கு ரொம்ப நல்ல ஆசனம் பாலாசனா. பாலாசனம் செய்கிறது எல்லாமே செய்யலாம், சைல்டு போஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான பயிற்சி. இதில் தரை விரிப்பில் நீங்கள் வஜ்ராசனம் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க.
உட்காந்துட்டு மெதுவாக உங்கள் இரு கைகளையும் மேலே தூக்கிட்டு எக்ஸேல் பண்ணிவிட்டு மெதுவாக கைகளை கீழே கொண்டு வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணுற மாதிரி கைகளை நல்லா முன்ன நீட்டிக்கணும். உங்களுடைய தலை இரு முட்டிகளுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நல்லா அமர்ந்த நிலையில் இருக்கணும். 20 கவுண்ட்டு 3 முறை இந்த பாலாசனம் செய்யணும். அடுத்தது 3வது நம்ம பார்க்க போகிற ஆசனம் பார்த்திங்கன்னா நவாசனம். நவாசனமும் பிசிஓடிக்கு ரொம்ப நல்ல ஆசனம். இது எப்படி பண்ணால் தரைவிருப்பில் நீங்கள் உட்கார்ந்த நிலையில் இருக்கணும். அடுத்தது உங்களுடைய இரு கால்களையும் இரு கைகளையும் மெதுவாக உயர்த்தணும். இதை உயர்த்தும் போது உங்களுடைய முதுகு தண்டுவடம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். பேக் போனில் தான் உங்களுடைய முழு உடம்போட வெயிட்டும் தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். மெதுவாக கால்களை தூக்கிட்டு உங்களுடைய இரு கைகளும் கால்களுக்கு அடியில் வர மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதே நிலையில் வந்து நீங்கள் 20 கவுண்ட் அப்படியே நிற்கணும். நின்றுட்டு மெதுவாக பேக் வந்துடணும். இதே மாதிரி 3 முறை செய்யணும். இந்த பயிற்சியும் பிசிஓடிக்கு ரொம்ப நல்ல பயிற்சி. இப்போ நம்ம பிசிஓடிக்கான ஆசனங்களை பார்த்தோம். இதை நீங்கள் ரெகுலராக பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கனாலே நல்ல ரிலீஃப் தெரியும். இப்போ அடுத்தது நம்ம சொன்ன பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா தைராய்டுக்கு இந்த ஆசனம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷனை தூண்டி உங்களோட மெட்டபாலிசமை கரெக்டாக வச்சுருக்கோம். இந்த ஆசனம்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கனாலே தெரியும் உங்களுடைய தைராய்டு லெவல் எவ்வளோ நார்மலாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். தைராய்டு கிளாண்டுக்கு ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறது மச்சாசனம். இது வந்து எல்லாருமே பண்ணலாம், குழந்தைங்கள்ட்ட எல்லாமே. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் தரைவிருப்பில் வஜ்ராசனம் பொசிஷனில் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு உங்கள் முட்டியை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி அகட்டி வச்சுக்கோங்க. உங்களுடைய கைகளோட இரு மணிக்கட்டும் உங்களோட பின்பக்கம் வர மாதிரி பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெதுவாக கைகளை பின்னோக்கி வச்சுட்டு உங்கள் தலையை வந்து உள்நோக்கி வர மாதிரி நல்லா உள்ளே வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன்லேயே 20 கவுண்டில் இருங்க. இப்படி பண்ணும்போது உங்களுடைய நெக்குக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். உங்களுடைய ஹெட்டோட பொசிஷன் அப்படி இருக்கிறதுனால நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா போயிட்டு தைராய்டு ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மச்சாசனம் பார்த்தோம். இந்த மச்சாசனம் பார்த்திங்கன்னா வெறும் தைராய்டு ஃபங்க்ஷன் மட்டும் தூண்டி விடுறது இல்லாமல் உங்களோட லங்ஸோட ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு கோல்டு, சைனஸ், வீசிங் இருக்கவங்களும் இந்த மச்சாசனம் ரொம்ப நல்ல ஆசனமாக இருக்கும். 2வது பார்க்க போகிற ஆசனம் பார்த்திங்கன்னா சர்வாங்காசனம் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இதுவும் தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன், பிளட்டு நல்லா வந்து பாடிக்கு ஃபுல்லாக நம்ம பாடி நெக்குக்கு உங்களுடைய ஹார்ட்டுக்கு எல்லாமே பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தரைவிருப்பில் ஃபஸ்ட்டு நேராக படுத்துக்கோங்க. நீங்கள் எப்பவும் படுக்கிற மாதிரி நேராக படுத்துட்டு உங்களுடைய இரு கால்களையும் மேல் நோக்கி மெதுவாக தூக்கிட்டே வாங்க. இதில் உங்களால் எவ்வளோ தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் காலை உயர்த்திட்டே வரணும். அதுக்கப்புறமா உங்களுடைய இரு கைகளையும் உங்களோட இடுப்பு எலும்பு சப்போர்ட்டோட நல்லா உயர தூக்கணும். இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் தூக்கும்போது தான் உங்களுடைய பிளட்டு உங்களுடைய நெக்குக்கு நல்லா போகும் உங்களுக்கு. ஸோ அப்போ தைராய்டு ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய இரு கால்களையும் நல்லா மேல் நோக்கி நல்லா தூக்கி வச்சுக்கணும். இந்த ஆசனத்தில் பார்த்திங்கன்னா 20 கவுண்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு 40 கவுண்ட் 50 கவுண்ட்டு கூட இதே பொசிஷனில் இருக்கலாம். இதே பொசிஷனில் இருக்கும்போது பிளட் சர்க்குலேஷனோட லெவல் வந்து நம்ம நெக்குக்கு நல்லா போகும். அப்போ வந்து உங்களோட ஃபங்க்ஷன் நெக்குக்கு இருக்கிற எல்லா கிளாண்டோட ஃபங்க்ஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன ஆசனம் பார்க்க போகிறோம்? 3வது ஆசனம் பார்த்தீங்கன்னாக்கா ஹலாசனம். இப்போ நம்ம சர்வாங்காசனம் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி தரைவிருப்பில் நீங்கள் நேராக அமர்ந்துட்டு உங்கள் இரு கால்களையும் மெதுவாக மேல் நோக்கி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வாங்க. உங்கள் இரு கால்களையும் பின்னோக்கி தலைக்கு பின்னாடி கொண்டு போய் மெதுவாக கால்களை வச்சுட்டு இருக்கணும். ஸோ இதே பொசிஷனில் 20 கவுண்ட் போதும். ஸோ இதே மாதிரி மெதுவாக வச்சுட்டு இருக்கணும். உங்களுக்கு இதே மாதிரி 20 கவுண்ட் மாதிரி 3 டைம் நீங்கள் பண்ணணும். இதுவுமே நெக்கை நல்லா ஃபோல்டு பண்ணி பண்ணுறதுனால நெக்கோட இருக்கிற நல்ல தைராய்டோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தைராய்டுக்கும் பிசிஓடிக்கும் தனித்தனியாக ஆசனம் பார்த்தோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஆசனம் வந்து 2 ப்ராப்ளத்துலேருந்தையும் நம்ம வெளிவரதுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். இந்த ஆசனத்தையுமே இதோட சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட் ஆசனம் பார்த்திங்கன்னா சேது பந்தாசனம் பண்ணும்போது உங்களுடைய நெக்கில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட ஹிப்பில் சுற்றி இருக்கிற பிளட் சர்க்குலேஷனும் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு யூட்ரஸ் ஃபங்க்ஷன், இந்த தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது சேது பந்தாசனத்துக்கு என்ன பண்ணணும்னா தரை விருப்பில் நீங்கள் நல்லா படுத்துருங்க. ஸ்ட்ரெயிட்
ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு உங்களுடைய இரு கால்களையும் மெதுவாக மேல் நோக்கி கொண்டு வாங்க. உங்களுடைய பாதங்களை உங்கள் இடுப்புக்கிட்ட வர மாதிரி மெதுவாக கொஞ்சம் சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சுட்டு உங்கள் இரு கைகளும் பக்கவாட்டில் 2 சைடும் வச்சுட்டு உங்களுடைய இடுப்பை மேலே தூக்கிட்டு இதே பொசிஷனில் 20 கவுண்டில் அப்படியே இருங்க. அப்புறமா திருப்பியும் மெதுவாக உங்களுடைய இடுப்பை மெதுவாக கொண்டு வந்து கீழே நார்மல் பொசிஷன் வாங்க. இதே மாதிரி 3 முறை செய்யணும். இப்போது அடுத்த ஆசனம் பார்க்கலாம். பிசிஓடிக்கும் தைராய்டுக்கான அடுத்த ஆசனங்களை பார்க்கலாம். அடுத்தது உசட்டாசனம். இந்த உசட்டாசனம் பண்ணும்போது உங்களுடைய இடுப்பு பகுதிக்கும் உங்களுடைய நெக்கு பகுதிக்கும் நல்லா ரத்தம் ஓட்டம் இருக்கும். இந்த உசட்டாசனத்தில் நீங்கள் வஜ்ராசனம் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ஸ்ட்ரெயிட்டாக முட்டி போட்ட மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு வலது கைகளை மெதுவாக பின்னோக்கி உங்களுடைய கால்களை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய இடது கைகளையும் மெதுவாக திருப்பி உங்களுடைய இன்னொரு காலையும் பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு இந்த பொசிஷனில் கொஞ்சம் எக்ஸேல் நீங்கள் மூச்சை வெளியே விடணும். நல்லா வெளியே இழுத்து விட்டுட்டு திருப்பியும் 20 கவுண்டில் அதே பொசிஷனில் நில்லுங்க. அதுக்கப்புறம் நார்மலுக்கு வந்துடுங்க. இதே மாதிரி 3 முறை பண்ணுங்கள். இந்த 2 ஆசனம், சேதுபந்த ஆசனம், உசட்டாசனம், இந்த 2 ஆசனமுமே உங்களுக்கு பிசிஓடிலேருந்தோ தைராய்டுலேருந்தோ வெளியே வரதுக்கு நல்ல ஆசனங்கள். இது மட்டும் இல்லாமல், இந்த ஆசன பயிற்சி மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன டிப்ஸை சொன்னனோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெண்களாக இருக்கிறதுனால அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸு யார் யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கோ இந்த ஆசனமும் உணவு முறையும் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். உங்களோட ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் ஆகிறது தெரியும். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.